ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான கர்ணிகா அப்படின்ற மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரீசெண்ட் டேஸ்ல அம்மு அப்படின்ற ஒரு பொண்ணுடைய நடவடிக்கைகள்ல பல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணுடைய ரூமுக்குள்ள அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கா. இந்த வழக்கை தொட்ட போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தற்கொலை வழக்குல ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் கிடைக்குதுங்க. ஒரு மர்மத்துக்குள்ள இன்னொரு மர்மத்தை வச்சு இந்த படத்தை ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கர்ணிகா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா அந்த பொண்ணு போட்டிருக்கிற நகையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. முன்ன ஒரு காலத்துல நம்ம தாத்தாவுடைய தாத்தா அந்த காலகட்டத்துல இந்த ஊர்ல ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே நாக வடிவுல ஒரு கடவுள் இருந்தாங்க. தொடர்ந்து அந்த கடவுளுக்கு எல்லோரும் சேர்ந்து வழிபாடு நடத்தி அந்த கடவுளை எப்போதுமே சந்தோஷமா வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த அந்த டைம்ல தான் அந்த ஒரு அதிர்ச்சி சம்பவமே நடந்திருக்குது. அந்த நாக வடிவில் இருந்த அந்த ஒரு கடவுளுடைய சிலை மர்மமான முறையில காணாம போயிருந்திருக்குதுங்க. கடவுளுடைய சிலை காணாம போனதுக்கு அப்புறம் ஜெய்ஜாண்டிக்கா யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்ற நிலைமையில இருந்த அவ்வளவு பெரிய மரம் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிச்சிருந்திருக்குது. அப்பதான் இந்த குடும்பத்தை சார்ந்த தாத்தா ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. இந்த மரத்துல இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் காஞ்சு விழுந்தாலும் இந்த மரத்துல இருக்கக்கூடிய பழம் மட்டும் இன்னும் காயாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எல்லாம் பறிச்சு பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்திருக்கிறாருங்க. அப்பதான் இவங்க தாத்தா ஒரு அதிசயத்தை பாக்குறாருங்க. மரத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த அந்த பழங்கள் எல்லாமே ஜெம்ஸ்டோனா மாறி இருந்திருக்குதுங்க. அதுவும் பளபளப்பா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துல எந்த ஒரு பழமும் வரல, மரம் மொத்தமா காஞ்சு போச்சு. பழமா இருந்து ஜெம்ஸ்டோனா மாறி இருக்கிற மொத்த கற்களையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டிக்குள்ள போட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டான ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. போதுமான கற்களை மட்டும் எடுத்து அவங்க குடும்பத்தினர்களுக்கு மாலையாகவும் மோதிரமாகவும் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஜெம்ஸ்டோன் கடவுள் கொடுத்தது. இந்த ஜெம்ஸ்டோன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் எப்போதுமே செல்வ செழிப்போட இருக்கும். சப்போஸ் இந்த ஜெம்ஸ்டோன் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பமே அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெம்ஸ்டோனை தலைமுறையா பத்திரமா பாதுகாத்து வந்திருந்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையுமே கர்ணிகா அப்படின்ற சின்ன பொண்ணு கிட்ட அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருது. சாமி அப்படின்றவரோட வீட்டுல பயங்கரமா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தினர்கள் எல்லாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உடனடியா இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. சாமி அப்படின்ற நபரும் அவருடைய பொண்ணான அம்மு அப்படின்றவங்களும் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்முக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்க. அதை பார்த்து அதிர்ச்சியாய் தான் இவர் பயங்கரமா சத்தம் போட்டிருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, உங்க பொண்ணுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. என் பொண்ணுக்கு எதிரிங்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க. என் பொண்ணு ஒரு ரைட்டரு, யாருக்கிட்டையுமே பெருசா எதுவுமே பேச மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. ஆனா கொஞ்சம் வருஷமா தான் வந்து அவளுடைய நடவடிக்கைகள்ல பல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரி கவுன்சிலிங் போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே என்னோட பொண்ணு கிட்ட பேசினேன். ஆனா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டா. சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளுடைய நடவடிக்கை எல்லாம் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண. ஆனா அவ கையை கட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை தொந்தரவு பண்றதே கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவ ரொம்பவே நார்மலா இருந்தா. மறுபடியும் அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த டைம்ல அம்முவை பாக்குறதுக்கா அம்முவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. மறுபடியும் அவ கதையெல்லாம் எழுத போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு வந்து அம்முவை பார்த்துட்டு போனா அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கா இன்ஸ்பெக்டர் போறாருங்க. அப்பதான் அம்முவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, பூவரசி அரண்மனை அப்படின்ற ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. சோ அந்த பொண்ணு அடிக்கடி நம்ம அம்முவோட கனவுல வரதாகவும் அம்மு கிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுக்கிறதாகவும் அம்முக்கு தோணி இருக்குதுங்க. இது ஒரு நல்ல டாபிக்கா இருக்கு. இந்த டாபிக்கை வச்சு நான் கதை எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மு சொன்னாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மு கிட்ட போன்ல பேசி இருந்திருக்காங்க. அப்படி பேசும்போது தாங்க விஷயமே தெரிய வந்திருக்கு. அம்மு கதை எழுதுறதுக்காக அந்த அரண்மனைக்கே போயிருந்திருக்காங்க, அதுவும் தனியா. நேத்து கிட்ட போன்ல பேசும்போது அந்த கதையை எழுதி முடிச்சுட்டேன்னு சொன்னேன். அந்த கதைப்படி அந்த வீட்டுல வாழ்ந்த கர்ணிகா அப்படின்ற பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூடயே ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுதானே கதையோட எண்டிங். கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக தனியா அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த எண்டிங்கை வச்சோம்னா கதைக்கு கண்டிப்பா சூட் ஆகாது. நான் எழுதுறது நார்மல் கதையே கிடையாது, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அம்மாவோட ரிசர்ச் படி உண்மையிலேயே இந்த வீட்டுல கர்ணிகா அப்படின்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு நந்தன் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. ஆனா அந்த நந்தன்றவன் இன்னும் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி கதையை முடிக்க முடியும்? இவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒன்னு நந்தன் சாவணும், அப்படி இல்லைன்னா கர்ணிகா அப்படின்ற அந்த பெண்ணோடைய ஆத்மா நந்தனை போட்டு தள்ளிட்டு இவங்க 2 பேரும் ஆவியா ஒன்னா சேரலாம். இப்படிதான் கதை எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியோ, நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப நேரம் அந்த வீட்டுல இருக்காத. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுல 2 துர்மரணங்கள் நடந்திருக்கு.
நடந்திருக்குது, சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா சினிமாவை பார்த்துட்டு அது இது என்கிட்ட உளறிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அம்மு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள கொலுசு சத்தமும் பாட்டு பாடுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா அது, நம்ம மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது யார் பாடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அங்கே இறந்து போன பொண்ணோடைய ஃபோட்டோ வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அதை தாண்டி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரூம்குள்ள தாங்க சத்தம் வருது. ரூம் டோரை பட்டுன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா செத்து போன பொண்ணு அந்த இடத்துல உயிரோட நின்றுட்டு இருக்கிறா. அதை பார்த்து அம்மு மிரண்டு போயிடுறாங்க. பட்டுன்னு அந்த உருவம் மறைஞ்சிருதுங்க. உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியில் ஓடி வராங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவில் மாலை போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மாலை கீழே விழுந்து கிடக்குதுங்க. அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா இவங்க எழுதி வச்சிருந்த அந்த கதை பேப்பர்லாம் அங்கங்கே செதறி கிடக்குது. அந்த இடத்துக்கு இந்த அம்முவோட அப்பா வந்துட்டாங்க. என்னம்மா இதெல்லாம், யாருமா இப்படி தூக்கி போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்ணிகாக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்கக்கூடிய ஆத்மா நம்ம அம்மு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ இந்த கதை பிரசன்ட்டுக்கு வருதுங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, 2 ஃப்ரெண்டு அம்முவை பார்க்கறதுக்காக வந்தாங்க இல்லையா, இன்னொரு ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு கேட்க, சித்தார்த் அப்படின்ற ஒரு பையன், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அம்மு எழுதுற கதை விஷயமா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணபடியே இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தாங்க. ஹாலில் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் காஃபி எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த சித்தார்த் பையன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான். அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் அம்மு ஏதோ ஒரு விஷயத்த யோசனை பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. சடனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டா. போனவ கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோல ரிட்டர்ன் வந்தா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவ பாட்டுக்கு அவ ரூம்குள்ள போயிட்டா. சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போகும்போது அவ கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஏமா வெளியில போயிட்டு வந்திருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா, டீ மட்டும் கொண்டு வாங்க அப்படிங்கும்போது, டீ தான் உன் டேபிள்லேயே வச்சிருக்கனே அப்படிங்கும்போது அவளும் சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதை நான் அவகிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். உன்னோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம் தெரியுதுமா, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அம்மு வந்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தியிருக்காங்க. என்ன பார்த்து எதுக்குப்பா பயப்படுற, நான் நார்மலாக தான்ப்பா இருக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அம்மாவோட அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு பலமா ஏதோ ஒன்று அடிச்சு உடையிற மாதிரி சத்தம் கேட்டு இருக்குதுங்க. அந்த சத்தம் அம்முவோட ரூம்குள்ள இருந்து வந்திருக்கு. அடிச்சு பிடிச்சி அம்முவோட ரூம் கிட்ட போய் பார்க்கும்போது அம்மு ரத்த வெள்ளத்தில் கீழே கடந்திருக்கா. அதை பார்த்து ஷாக் ஆகி ஒரு பயங்கரமா கத்தி இருக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு தான் அக்கம் பக்கத்தினர்கள்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட அச்சாயா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் யார் என்ன அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலங்க. அவரோட அடியால் சொல்றாருங்க, அந்த பொண்ணு இன்னும் சாகலையா, ஆனா செத்த மாதிரி தான், போலீஸ்காரங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த அச்சாயா சொல்றாரு, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், கரெக்டா 24 ஹவர்ஸ் பார்க்கலாம், 24 ஹவர்ஸ்ல அவ சாவல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த அச்சாயா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த அச்சாயா அப்படின்றவர் யாரு, எதற்காக அம்மு சாவணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற டீடைலை நம்ம கிட்ட இப்போதைக்கு சஸ்பென்ஸா தாங்க வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலையில தான் அந்த பொண்ணு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த வழக்கை எங்கிருந்து சார் தொடங்குறது அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆக்சுவலா அம்முன்ற பொண்ணு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியா அவர் டீ கொண்டு போயிருக்காரு. அப்பா அவன் நார்மலா தான் இருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அவர் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மர்ம நபர் பேக் டோர் வழியா வந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது டோர் உடைச்சதற்கான தடயம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த நபர் ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கலாம், சரியான நேரம் கிடைச்சதும் அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்றத இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருங்க. அம்முவோட அப்பா ஸ்டேட்மெண்ட் படி அம்மு இந்த கதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளோட நடவடிக்கைகள்ல பல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்போதுமே இவ பதட்டமான ஒரு பொண்ணா இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கா. மேபி இவ எழுதிட்டு இருந்த இந்த ஸ்டோரிக்கும் இந்த பொண்ணை அட்டாக் பண்ண அந்த மர்ம நபருக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்றத இந்த ஸ்டோரியை படிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவ எழுதி வச்சிருக்கிற இந்த ஸ்டோரியை நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணா நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்ணிகா அப்படின்ற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு இப்போ பெரிய ஆள் ஆயிட்டாங்க, காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு வயசுங்க. அதே சமயம் அவங்களுக்கு டான்ஸ் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமா அவங்க ரெகுலரா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கர்ணிகாவோட வாழ்க்கைக்குள்ள ஒரு நபர் வராரு. அந்த நபரோடைய பேரு நந்தன். நந்தனுக்கு கர்ணிகாவை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் கர்ணிகாக்கும் நந்தனை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. இந்த நந்தன் இருக்கிறார் இல்லையா, கர்ணிகாவை அழகா படம் வரைஞ்சு கொடுப்பாருங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து இவங்க பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம கர்ணிகாக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஆக்சுவலா அண்ணா கர்ணிகா கிட்ட கூட ஒழுங்காலாம் பேச மாட்டாரு. இந்த ஒரு சூழ்நிலையில கர்ணிகாக்கு பர்த்டே வருதுங்க. பர்த்டேக்கு கர்ணிகாக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக தனியா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அங்க காவலுக்கு பாத்தீங்கன்னா கர்ணிகாவோட ஃப்ரெண்டு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. இந்த நந்தன் பாத்தீங்கன்னா கர்ணிகாக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டை பார்த்து கர்ணிகா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ணிகா சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு கதை சொன்னார் இல்லையா, நம்மளோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாக வடிவில் இருக்கக்கூடிய சிலையை பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் அந்த சிலை காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மரமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காணாம போன அந்த நாக வடிவில் இருக்கக்கூடிய சிலையை தான் பாத்தீங்கன்னா நம்ம கர்ணிகாக்கு இவர் கிஃப்டா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி எனக்கு கிஃப்டா
கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நீ டிராயிங் வரைஞ்சி வச்சிருந்தல, அதை பார்த்து தான் கிஃப்டா பிரசன்ட் பண்ண அப்படிங்கும்போது இந்த சிலை எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கர்ணிகா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சூழல்ல யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு கர்ணிகாவுடைய ஃப்ரெண்டு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனடியாக அந்த இடத்த விட்டு கர்ணிகா கிளம்புறாங்க. கையில் இந்த கிஃப்ட் இருந்துச்சுன்னா யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த வழியா வந்தது அவங்க அண்ணன் தான். வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கர்ணிகாவை கூட்டிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுதுங்க. எல்லோரும் ஃபெஸ்டிவல்ல கலந்துருக்கும் போது இவங்க 2 பேர் மட்டும் தனியா வீட்டில் சந்திச்சுக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை கொண்டாந்து கொடுக்கும்போது நீ அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகவே இல்லை, உனக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கொடுத்த கிஃப்ட் விலை மதிப்பில்லாத கிஃப்ட். அப்படியா, அப்போ அடுத்த பர்த்டேக்கு இதை விட விலை அதிகமான ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன கிஃப்ட் கொடுப்ப அப்படின்னு கேட்க, உனக்கு ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கி கொடுப்பேன், இப்போ நீ வேர் பண்ணியிருக்க இல்லையா, அதை விடவே விலை அதிகமான ஒரு நெக்லஸை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை விட விலை அதிகமான நெக்லஸா, இது எவ்வளோ விலை தெரியுமா, இதுக்கெல்லாம் விலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இதில் இருக்கக்கூடிய ஜெம் ஸ்டோன் சாதாரண ஜெம் ஸ்டோன் கிடையாது அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அவங்க அப்பா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கதை மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னோட காதலனான நந்தன் கிட்ட நம்ம கர்ணிகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சீக்ரெட் லாக்கரை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதாள அறைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு பெட்டி இருக்குதுங்க. அந்த பெட்டிக்குள்ள இவங்க போட்டிருக்கிற நெக்லஸை கலட்டி உள்ள வைக்கிறாங்க. அந்த பெட்டி ஓப்பன் பண்றதுக்கு சாவியெல்லாம் இல்லைங்க. அவங்க கையில் போட்டிருக்கிற அந்த மோதிரத்தை காட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஹீரோன் கழுத்தில் போட்டிருக்க அந்த நெக்லஸை கலட்டி அந்த பொட்டிக்கிலே வச்சிடறாங்க. யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் வெளியில் வியர் பண்ணிக்க மாட்டோம், ஏதாவது ஃபெஸ்டிவல்னா வீட்டில் போடுறதுக்கு அலோட் இருக்கு, ஏன்னா இந்த ஜெம்ஸ்டோன் தான் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றுது அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனடியே இவங்க 2 பேரும் அந்த பாதாள அறையிலிருந்து வெளியில் வந்துடுறாங்க. இங்கிருந்து எப்படியாவது வெளியில் போயிரு அப்படின்ற மாதிரி நந்தன் கிட்ட சொல்ல, நந்தன் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த இடத்த விட்டு வெளியில் வராருங்க. நம்ம கர்ணிகாவுடைய அண்ணா குடிச்சிட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. இதை பார்த்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாஷு அப்படின்றவரு திட்டுறாரு, ஏன்ப்பா இப்படி பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற, வீட்டில் வயசு பொண்ணு இருக்கும்போது குடிச்சிட்டு லேட்டாக வரதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னுடைய தங்கச்சியை பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் நான் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும், ஒழுங்காக வந்து சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாருங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஜன்னல் வழியில் இந்த நந்தன் ஓடுறத பார்த்துடுறாருங்க. உடனடியாக காட்டுக்குள்ளே இந்த நந்தனை துரத்திட்டு போறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நந்தனை பிடிச்சி பொலவலன்னு பொழக்கிறாருங்க. ஆக்சுவலாக நந்தன் இந்த வீட்டில் திருட வந்திருக்கிறதா நினச்சிட்டாருங்க. ஆள் இல்லாத வீட்டில் வந்து திருடிட்டு போலாம்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அடி தாங்க முடியாத நந்தன் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாரு, நான் திருடுறதுக்கெல்லாம் வரலங்க, உங்க தங்கச்சி கர்ணிகாவை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் மேலும் இவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. ஒருவேளை திருட வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்சு அடிக்க மட்டும்தான் செஞ்சாருங்க. ஆனா இதை கேட்டதும் அருவாள் எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போயிடுறாரு. உடனடியாக கூட வந்தவங்க எல்லாம் தடுத்துறாங்க, வேண்டாம் வேணான்ட்டு. உடனே நம்ம கர்ணிகாவோட அண்ணா சொல்லிடுறாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல நீ இங்க இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிடுறாருங்க. இந்த மிரட்டலுக்கு மிரண்டு போன இந்த நந்தன் பார்த்தீங்கன்னா லெட்டரை ஒன்று நம்ம கர்ணிகாக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாது, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கர்ணிகா மொத்தமாக உடஞ்சு போயிடுறாங்க. டான்ஸ் கிளாஸ்க்கு எப்போதுமே ஜாலியாக கிளம்பி போகிறவங்க அப்படியே அப்செட்டாகவே கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம கர்ணிகாவோட அண்ணா தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கர்ணிகாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக கர்ணிகாவோட அம்மா அப்பா ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. கர்ணிகா ஒழுங்காக சாப்பிட்றதே கிடையாதுங்க. வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வாசுன்றவர் ஒழுங்காக சாப்பிடுமா ஏமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த வாசு பார்த்தீங்கன்னா கர்ணிகாவோட அண்ணங்கிட்ட வந்துட்டு, அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா, எப்போ பார்த்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டானா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, வாழ்க்கை முழுக்க நீ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவ, பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த வாசு வந்து நம்ம கர்ணிகாவோட அண்ணங்கிட்ட சொல்ல, உடனே கர்ணிகாவோட அண்ணா யோசிச்சு பார்த்துட்டு நான் போய் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு உள்ள போறாருங்க. அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. வீட்டுக்குள்ள கர்ணிகா இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் இந்த கதையை படிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. போதும் நிப்பாட்டுங்க, இங்கிருந்து இவன் இந்த கதையை சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உயிரோடு இருக்கக்கூடிய கர்ணிகாவோடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்பதாங்க இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கர்ணிகாவோடைய பாய் ஃப்ரெண்டு நந்தன் இருக்கிறார் இல்லையா, அவரு யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் பாத்தீங்கன்னா கர்ணிகாவை காதலிக்கவே ஆரம்பிச்சிருந்திருக்காரு. கர்ணிகா கிட்ட கர்ணிகாவோட நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கர்ணிகா என்ன பண்ணிருக்காங்கன்னா கஜானாவை எல்லாத்தையுமே காமிச்சிருந்திருக்காங்க. குறிப்பா அவங்க அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம நந்தனை கூட்டிட்டு போய் காமிச்சிருந்திருக்காங்க. அண்ணன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டு இவங்க 2 பேரும் வெளியில வந்திருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த பெட்டி க்ளோஸ் ஆகாம இவர் கையை வச்சிருந்திருப்பாருங்க. ஸோ யாருக்கும் தெரியாம கொஞ்சம் ஜெம் ஸ்டோன்ஸை அங்கிருந்து அடிச்சிருந்திருப்பாரு. அடிச்ச ஜெம் ஸ்டோன்ஸை யாரோ ஒருத்தங்க கிட்ட கொண்டாந்து கொடுத்து, இவ்வளோதான் என்னால் அடிக்க முடிஞ்சது, அங்க நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்குது, எனக்கு தேவையான பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு தான் சொல்றாருங்க. இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க சொல்லி
தான் செஞ்சேன்னு நீ சொல்றியே, அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் எனக்கு பழக்கம் வந்தது, அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக பண தேவை இருந்தது, அதை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொன்னாங்க, நான் பண்ணினேன், எனக்கு பணம் கிடைச்சது, அந்த பணத்தை வச்சு அம்மாவோட ஆப்ரேஷனை பண்ணினேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது யார் என்னன்றதை நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம், அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அப்படின்ற நம்ம அம்முவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டு ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அவர் டீ கொண்டு வரதுக்குள்ளேயே நீ வீட்டை விட்டு வெளியில் போயிருந்திருக்க, அதுக்கப்புறம் இவ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் வீட்டில் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்கு, ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சித்தார்த் சொல்கிறாருங்க, இவங்க 2 பேரும் அந்த ஸ்டோரிக்காக வெளியூர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்துருக்காங்க, என்னோட வேலைக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த் சொல்லியிருக்கிறாருங்க. சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்பா டீ எடுத்துகிட்டு வர போயிருக்காரு, டீ குடிச்சிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லிடு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்தார்த் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாருங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த் சொல்கிறாரு. இப்போ இந்த கதையெல்லாம் படித்து முடிச்ச இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கதையில் அம்மு சில பல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கதையில் அந்த பொண்ணு இறந்து போனதாக வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணியெல்லாம் இறந்து போக கிடையாது, அது மர்டர். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டரோடைய அசிஸ்டன்ட் கேட்க இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு கதையை எல்லாமே நீட்டாக எழுதிட்டு வந்திருக்கா, கரெக்டாக அந்த பொண்ணுடைய டெத்தை பற்றி எழுதும்போது மட்டும் பயங்கரமாக தடுமாறி இருக்கிறா, ஹேண்ட் ரைட்டிங்கில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற பட்சத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போக கிடையாது, யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த வழக்கில் இருக்கக்கூடிய கில்லரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அம்முன்ற பொண்ணுக்கு கர்ணிகாவுடைய கொலையை பற்றி தெரிஞ்சிருக்கு போல, அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி அதை யூஎஸ்பியில் காப்பி பண்ணி அதை கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்திருந்துருக்கிறா. பென்ட்ரைவை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேருந்து கழட்டிட்டோம்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் ஹைட் ஆகாமல் லேப்டாப்பில் அப்படியே இருந்திருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்திருக்கிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அம்முன்ற பொண்ணு அமேசானில் அந்த பென்ட்ரைவை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறா அப்படின்ற டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாருங்க. இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு புரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போன கர்ணிகா அப்படின்ற அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போக கிடையாது, அந்த பொண்ணை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இப்போ எழுதிட்டு இருக்கக்கூடிய அம்முன்ற பொண்ணுக்கு தெரிய வந்திருக்குது. கில்லரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது அம்முக்கு கிடைச்சிருக்கும் போல, அதனால தான் அந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர் நம்ம அம்முவையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அந்த கர்ணிகாவோட வழக்கை எடுத்து பார்த்தா அதுல பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. கர்ணிகா அப்படின்ற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் கர்ணிகாவுடைய அண்ணா இருக்கிறார் இல்லையா, அவர் வீட்டில் இருந்த கேர்டேக்கர் வாசுவை கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயிலில் இருக்கிறதா தகவல் தெரிய வந்திருக்கு. நான் இது வரைக்கும் இந்த அம்முவோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அம்முவோட நோக்கம் கதை எழுதுறது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அம்மு அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அம்முவோட ஃப்ரெண்டான சித்தார்த் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அம்முவோட பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிற கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கெட்ட கனவு வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த அரண்மனையில் ஒரு உருவத்தை பார்த்தது அவங்களோட கனவுல வந்துகிட்டே இருக்குது. பட்டுன்னு இவங்க கண் முழிச்சு அந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சில பல சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்குதுங்க. அதை பார்த்து இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் சித்தார்த்தை கூப்பிட்டு கர்ணிகான்ற பொண்ணு செத்து போனா இல்லையா, அந்த கதை பேஜில் மட்டும் சில பல சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்குது, எனக்கு என்னமோ அந்த பெண்ணோடைய ஆன்மா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சித்தார்த்து உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உனக்கு ஹாலிசினேஷன் உருவாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கிறாரு. இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்ட்ராங்காக அதை நம்பி இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு சித்தார்த் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அம்மு வந்து சித்தார்த்தை நம்ம அந்த அரண்மனைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு அங்கே பேய் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அம்மு வந்து சும்மா உளறிக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே போன அம்மு இறந்து போன கர்ணிகாவுடைய ஃபோட்டோ முன்னாடி நின்று உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு நம்ம அம்மு ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. இப்போ அம்மு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கர்ணிகா மற்றும் கர்ணிகாவோட அண்ணனை பற்றின ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க, நல்லாவே தெரியும். கர்ணிகாவுடைய அம்மா அப்பா வந்து ஒரு ஜேர்னிக்காக வெளியில போயிருந்தாங்க. போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்ணிகாவும் கர்ணிகாவுடைய அண்ணனும் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. இவங்களை பார்த்துக்கிறதுக்காக வாசு அப்படின்ற ஒரு கேர்டேக்கர் இருந்தாரு. ஆனால் கர்ணிகாவுடைய அண்ணனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சாரு. எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. கர்ணிகாவை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாரு. இந்த ஒரு சூழல்ல தான் கர்ணிகாவுடைய லவ் மேட்டர் அவங்க அண்ணனுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனையாகி கர்ணிகா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. ஸோ இந்த ஒரு
சூழ்நிலையில் தன்னால தான் தான் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணிகாவோட அண்ணன் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான். ஒரு நாள் போலீஸ்காரங்களாம் வந்தாங்க, ஒரு மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கர்ணிகாவோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது வீட்டுக்குள்ளே கத்தி குத்து வாங்கிட்டு இந்த வாசுன்ற கேர்டேக்கர் இறந்து கிடந்தார் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க கர்ணிகாவோடைய அண்ணன் தான் வாசுவை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இன்றளவும் நம்பிக்கை இல்லை, அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அம்முவோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டில் 2 துர்மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்று கர்ணிகா, ரெண்டாவது அந்த கேர்டேக்கரான வாசு. கர்ணிகாவை பற்றி ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா யாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, கர்ணிகா கூட ஒரு பொண்ணு எப்போதுமே டான்ஸ் கிளாஸுக்கு போவா, அந்த பொண்ணு பேர் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம அம்மு வந்து அந்த பேரை வந்து உச்சரிக்கிறாங்க. எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகும்போது அந்த கதை எழுதுகிற அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவங்க பேரோட எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. அது எப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம அம்முக்கும் தெரியல. உடனே ஃபேஸ்புக்கில் அந்த பேரை போட்டு பார்க்கும்போது ப்ரொஃபைல் ஒன்று வருதுங்க. அந்த ப்ரொஃபைலில் அந்த ஆண்டி கிட்ட இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது இதே பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம சித்தார்த்தும் அம்முவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அம்முவும் சித்தார்த்தும் ரிசர்ச்சுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முவோட அப்பா வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. ஸோ இந்த வேலையாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் போயிருந்திருப்பாங்க. ஃபைனலி அந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கர்ணிகாவோடைய காதலனை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அவ்வளோ டீட்டெயில் எதுவும் தெரியாது, இவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க, அவங்க அண்ணனுக்கு பிடிக்கல, பிரித்து வச்சிட்டாரு, அதுக்கப்புறம் கர்ணிகா இறந்து போயிட்டா, ஸோ அந்த பையன் எங்கே போனால் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையனோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நந்தன் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரி ஓகேங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பும்போது, இல்லை நைட் ஆகிடுச்சு, இந்த டைம்லலாம் ஒன்றும் கிளம்ப வேணாம், நீங்கள் நாளைக்கு காலையில் கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ திடீர்னு மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு நபர் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அது யார் அப்படின்ற மாதிரி கேட்க, டிராயிங் வரையக்கூடிய மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நந்தன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த நந்தனோடைய டிராயிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நந்தனோடைய சர்க்கிளில் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் பெருசாக இவங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. அதனால பயங்கர களைப்போட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது ரொம்ப பசிக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, அங்கே தான் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஜூஸ் ஷாப்போடைய ஓனர் தான் நந்தன். உடனடியாக நந்தன் கிட்ட போயிட்டு நம்ம அம்மு விசாரணையை தொடங்குறாங்க. ஆரம்பத்தில் இந்த நந்தன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அம்மு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நந்தன் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அம்முவோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பென்ட்ரைவ் போட்டு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சதுக்கப்புறம் நந்தனோடைய டீட்டெயில் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. உடனடியாக நந்தனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து நந்தன் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நந்தன் கதையை சொல்றாருங்க. நந்தன் வந்து கர்ணிகாவை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்றத ஒத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்கவே இல்லை, பணத்துக்காக இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கர்ணிகாவை பார்க்கறதுக்காக ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி கர்ணிகாவுடைய ரூம் ஜன்னல் எட்டி பார்க்கும்போது கர்ணிகாவை யாரோ ஒரு மர்ம நபர் கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அதை இவர் கண்ணால பார்த்து பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளா இருந்திருக்கிறாரு. பட் அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு அப்படின்றது அவருக்கும் தெரியலங்க. அதுக்கப்புறம் அம்மு பார்த்தீங்கன்னா இந்த நந்தனை நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெயிலுக்கு கூட்டு போயிருந்திருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய நம்ம கர்ணிகாவுடைய அண்ணனை மீட் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அம்மாவை பார்த்துட்டு கர்ணிகாவுடைய அண்ணன் எதுவுமே பேச முடியாது, நீங்க இங்கிருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த நந்தன் வந்து நிற்கிறாருங்க. நந்தனை பார்த்த உடனே கர்ணிகாவுடைய அண்ணா பயங்கர ஷாக் ஆகுறாரு. இவனை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இவனால தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நந்தன் வந்து சொல்றாரு, உங்க தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போக கிடையாது, உங்க தங்கச்சியை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஆமா, உன் தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க, உன் தங்கச்சியோட சாவுக்கு நீ தான் காரணம், ஏன்னா நீ தான் வந்து உன் தங்கச்சியை பார்த்துக்கணும், அதை விட்டு போட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருந்த அப்படின்ற மாதிரி அம்மு பயங்கரமாக திட்டி இருந்திருக்கிறாங்க. இந்த நந்தனும் அம்முவும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணிகாவுடைய அண்ணனை ஜெயிலில் பார்த்துட்டு 2 பேரும் ஒன்றா தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கேயோ கிளம்பி போயிருந்திருக்கிறாங்க. எங்கே போனாங்க அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரியல. எந்த ஆட்டோவில் போனாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நந்தன் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் எழுதியிருந்த ஒரு வாக்கியத்தை நோட் பண்ணி இருந்திருப்பாரு. அதை சொல்லும் போது போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அன்னைக்கு அம்மு எங்கே போனாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு ஜெயிலில் இருந்து அம்மு எங்கே போயிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்திருப்பாங்க. அந்த சாமியார் கிட்ட அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன், அந்த கதையில் ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் என்னை சுற்றி நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த கர்ணிகா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இப்போ உனக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீயா கண்டுபிடிச்ச அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணோட ஆத்மா தான் ஓ
மூலமா அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ நீ ஆரம்பத்தில் கதை எழுதுறதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போனல, அப்போவே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா உன்னை தேர்ந்தெடுத்துருச்சு. உன் மூலமா அந்த கர்ணிகாக்கு என்ன நடந்தது, யாரு அந்த பொண்ணை கொலை பண்ணுனாங்க அப்படின்ற டீட்டெயிலை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. இப்போ அம்மு நந்தனை போய் பயங்கரமா விசாரணை பண்ணியிருக்காங்க. கர்ணிகாவை லவ் பண்ண சொல்லி ஒரு ஏஜென்ட் தானே உனக்கு அந்த வேலையை கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, அந்த ஏஜென்ட் யாரு அப்படின்றத காட்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நந்தன் காட்டி கொடுக்குறாருங்க. அச்சாயா அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் தான் காட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொலை பண்ணலான்னு எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அது யாருன்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அம்மு கேட்டிருந்துருக்காங்க. ஆனால் அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள உங்களுடைய பாஸ் யாரு அப்படின்றத என்கிட்ட சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் கர்ணிகாவை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை க்ளோஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்களால் வெளியில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல அந்த ஏஜென்ட் மிரண்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா யார் அந்த வேலையை கொடுத்தாங்களோ அந்த நபரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவள் தான் வந்து உன்னை மிரட்டிட்டு போகிறானா, பயந்துட்டியா நீ, அந்த பொண்ணை போட்டுத்தள்ள தெரிஞ்ச நமக்கு இந்த பொண்ணை போட்டுத்தள்ள தெரியாதா, அதனால் அவளோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை கொலை பண்ணுறதுக்கு அந்த மர்ம நபர் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அது கர்ணிகாவை கொலை பண்ண அதே மர்ம நபர் தான் இப்போ ப்ரெசென்ட்டில் அம்முவையும் போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி எடுத்திருந்திருக்கிறாரு. ஏன்னா அம்மு உயிரோடு இருந்தாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு. ப்ரெசென்ட்டில் போலீஸ்காரங்க அந்த ஏஜென்ட்டோட வீட்டில் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டோட பேர் சாமுவேல் அப்படின்றது தெரிய வருதுங்க. சாமுவேல் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, சாமுவேல் அவரோட ஃப்ரெண்டோட வெளியில் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சாமுவேலோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்கும்போது வினோத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே தான் தாறுமாறான ஒரு ட்விஸ்டையே வைக்கிறாங்க. அந்த வினோத் அப்படின்ற நபர் வேறு யாரும் கிடையாதுங்க, வாசு அப்படின்ற கேர்டேக்கர் ஒருத்தர் அந்த வீட்டில் இருந்தார் இல்லையா அந்த அரண்மனையில், அந்த வாசுவோட பையன் தாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது கர்ணிகா அந்த அரண்மனையில் விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்போ அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நெக்லஸ் கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்த அந்த நெக்லஸை பார்த்தீங்கன்னா இந்த வினோத் போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனடியாக கர்ணிகாவோடைய அப்பா வந்து அதை எப்படி நீ தொடலாம், நீ திருடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த வாசு கிட்ட போட்டு கொடுத்து பயங்கரமாக திட்டி இருந்திருப்பாரு. இந்த ஆபரணங்கள் எல்லாமே விலை மதிப்பு இல்லாது, பெண்கள் பயன்படுத்தக்கூடியது, நீ எல்லாம் தொடவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கர்ணிகாவோடைய அப்பா திட்டி விட்டு இருந்திருப்பாருங்க. அப்பா அவனுக்கு கர்ணிகா மேலேயும் கர்ணிகாவோடைய குடும்பத்து மேலேயும் பயங்கர கோவம் உருவாயிருந்திருக்குது சின்ன வயசுலயே. அந்த கோவத்தோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி கர்ணிகா பிரேக்கப்போடைய வேதனையில வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச வினோத் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள பாய்சனை ஊற்றி கொலை பண்ணி இருந்திருப்பாரு. கர்ணிகா செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணிகாவோடைய அண்ணா மன உளைச்சல் தாங்க முடியாமல் நான் கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்திருப்பாரு. அந்த டைமில் இந்த வினோத் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்திருப்பாரு. ஆனால் அந்த வீட்டில் கேர்டேக்கராக இருக்கக்கூடிய அவருடைய அப்பாவான வாசு வந்து நீ இதெல்லாம் பண்ணினா நான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பெத்த பையனையே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவியா, எப்படி பிடிச்சி கொடுத்துட்றேன்னு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரு சொருகி சாவடிச்சுட்டு போயிட்டாருங்க. வீட்டுக்கு வந்த நம்ம கர்ணிகாவோடைய அண்ணனை நீ தான் இந்த கேர்டேக்கரை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கர்ணிகாவோட அண்ணன் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கிறாருங்க. கர்ணிகாவோட அண்ணா அந்த அரண்மனையில் தான் இருப்பாரு. கர்ணிகாவோட அண்ணன் கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இந்த வினோத் வந்திருக்கிறாரு. ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கர்ணிகாவோட ஆன்மா இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் என்கிட்டலாம் உன்னோட வேலையை காட்டவே முடியாது அப்படின்னு மிரட்டிகிட்டே உள்ள நுழையிறாருங்க. கர்ணிகாவோட ஆன்மா இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது. உள்ளே வந்து நம்ம கர்ணிகாவோட அண்ணனை பார்க்குறாரு. எப்படா நீ வெளியில் வருவ, எப்படா உன் கதையை முடிக்கலான்னு இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், உன்னோடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நீ கேள்விப்பட்டல, உண்மையிலேயே ஆக்சிடென்ட்லாம் இறந்து போக கிடையாது, அது என்னுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம செய்யாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அதான் என்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை போட்டு தள்ளினதும் நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த வினோத் சொல்றாருங்க. அம்முன்ற பொண்ணு கதை எழுதுறேன் அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என் கதையை காலி பண்ணலாம்னு நினைச்சா, அதான் அதுக்கு முன்னாடியே அவ கதையை காலி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன், இப்போ உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மா தன்னுடைய அண்ணனை அந்த நபர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வினோத்ன்றவர் செவுத்துல போய் விழுந்துடுறாருங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஊஞ்சல் கயிறை கட் பண்ணி விட அந்த ஊஞ்சல் போய் ஸ்ட்ரைட்டா அவரோட கழுத்திலேயே இடிச்சு இந்த வினோத் இறந்து போறாரு. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற அம்முவை பாக்குறதுக்காக கர்ணிகாவுடைய அண்ணன் வராருங்க. நான் ஒழுங்கா பாசம் காட்டி இருந்திருக்கணும், பாசம் காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், இப்போ பாசம் காட்டணும்னு எனக்கு தோணுது, ஆனால் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்முவோட அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அம்முவோட அப்பா சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, வெளியில் உனக்காக நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு. உனக்கு கரெக்டாக இன்னும் 2 வருஷம் சிறை தண்டனை இருக்குது, அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துரு, உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கர்ணிகாவோடைய ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த கர்ணிகாவோடைய ஆத்மா ரொம்ப அதிர்ச்சியோட திரும்பி பார்க்குது. மேபி செத்து போன வினோத் அங்கே பேயா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதை வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ணிகாக்கு நந்தன் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தார் இல்லையா, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் காணாமல் போன நாக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சிலை. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அண்ணன் வராருன்னு பயந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சிலை இன்னும் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் அடுத்த பார்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி லீடு வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.